Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. In this video, we are going to discuss Computer Science 4th Unit, Chapter 12. Chapter name is Structured Query Language. We already discussed a few topics in last video. Let's see the remaining topic in this video. Next topic DDL comments. DDL comments வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் DDL comments பார்த்தீங்கன்னா create table comment. create என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் see this. நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கிரியேட் என்ற ஒரு கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். கிரியேட் டேபிள் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, கிரியேட் டேபிள் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம டேபிளை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத சின்டாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சின்டாக்ஸை பார்த்தோன்னா யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட்டு கிரியேட் டேபிள் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த டேபிளுக்கான நேமை இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பேராந்திசிஸ். ஸோ அந்த பேராந்திசிஸ்க்குள்ளே ஒரு டேபிளில் எத்தனை காலம் இன்க்ளூட் பண்ண போகிறீங்களோ அத்தனை காலம்னுடைய நேமும் அந்த நேம் கூடவே டேட்டா டைப்ஸு அதனுடைய சைஸை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் ஹவு டு கிரியேட் எ டேபிள். ஓகே, அண்ட் ஆல்சோ டேபிளை கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேராந்திசிஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணணும். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தோன்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் see the example here. Let's see how to create a table in MySQL by using WAMP server. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனில் போவோம். ஸ்டார்ட் பட்டனில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு WAMP server வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். WAMP server இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும் ப்ரோக்ராம்ஸ் லிஸ்ட்டில். ஸோ இதில் WAMP server கிளிக் பண்ணிவிட்டு கீழே WAMP server 32ன்றது இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு WAMP server ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதனுடைய ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் பாரில் டிஸ்பிளே ஆகும். இந்த டாஸ்க் பாரில் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெனு உங்களுக்கு வரும். அதில் MySQL கன்சோல்னு ஒன்று வரும் பாருங்கள். ஸோ MySQLன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அது ஒரு சப்மெனு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சப்மெனுவில் MySQL கன்சோல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கன்சோல்ன்றதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா MySQLனுடைய யூசர் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூட்ன்றது யூசர் நேம். ஸோ நீங்கள் வந்து அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா யூசர் நேமுக்கு கிடையாது. ஸோ அதனால் பிளாங்காகவே நீங்கள் விட்டுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MySQL ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி ஸோ அந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ண முடியும். ஒரு டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டா பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். கிரியேட் டேட்டாபேஸ்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த நேமில் வந்து நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேம், அதாவது எஸ்டியூடியன் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்டியூடியன்ற நேமை யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு செமிகோலன் யூஸ் பண்ணுங்கள். செமிகோலன் யூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர் கீ. என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோன்னே பாருங்கன்னா குறி ஓகே 1 row அஃபெக்டட்ன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பாருங்கள். நான் இப்போ கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து SQLல கிரியேட் ஆயிருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கமெண்ட்ஸ் தான் இது. ஸோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள் உங்களுக்கு எத்தனை டேட்டா பேசஸ் இருக்குது SQLன்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நான் கிரியேட் பண்ண SQLன்ற டேட்டா பேஸும் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த SQLன்ற டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த SQLன்றதை நான் யூஸ் பண்ணோம். அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னா யூஸ்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எந்த டேட்டா பேஸை வந்து நான் யூஸ் பண்ண போகிறனோ அந்த டேட்டா பேஸ்னுடைய நேம். ஸோ SQLன்ற டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ SQLன்ற டேட்டா பேஸ்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் டேட்டா பேஸ் சேஞ்சுன்றது டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா டேபிளும் பார்த்தீங்கன்னா SQLன்ற டேட்டா பேஸில் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். அதாவது கிரியேட் டேபிள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்னு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சம் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நம்பரு, செகண்ட் ஃபீல்டு நேமு, தேர்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டரு, ஃபோர்த்து ஃபீல்டு ஏஜ், லாஸ்ட்டு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ். ஸோ இந்த 5 ஃபீல்டை இன்க்ளூட் பண்ணி நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5 ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அட்மிஷன் நம்பருக்கு இன்டீஜர், நேம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ்னுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்கேன். அப்போ 20 கேரக்டர்ஸில் இருக்க நேம் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜெண்டர்னுடைய டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய சைஸ் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஒரே ஒரு கேரக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம அதுக்கு இன்புட்டாக கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஏஜ் பிளேஸுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து டேட்டா டைப்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் இன்க்ளூட் பண்ணிட்டேன். செமிகோலன் இன்க்ளூட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேபிள் கிரியேட் ஆகிடும். இப்போ பாருங்க என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணியாச்சு, கொரி ஓகே, ரோ அஃபெக்டட் அப்படின்றது வந்துச்சு பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு எஸ்டியூடின்ற டேட்டா பேஸில். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ கண்டிஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகே, நாட் ஓன்லி ஏ சிங்கிள் ஃபீல்டு, செட் ஆஃப் ஃபீல்டு கூட நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஒன்று காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ், இன்னொன்று டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஒரே ஒரு காலம்க்கு வந்து நம்ம வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தட் இஸ் த காலம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அப்ளை த கண்டிஷன்ஸ் ஃபார் மோர் தென் 1 காலம்ஸ், that is a table constraints. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கான சின்டெக்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு காலம்க்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ், ஸோ அந்த டைப்ஸ்க்கான சைஸ் கொடுப்போம். இதெல்லாம் நம்ம வந்து முன்னவே டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டெக்ஸ்ல பார்த்தோம். ஓகே, அந்த காலம்க்கான கண்டிஷன்ஸ் அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அது சைஸ்க்கு அப்புறம் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேபிளில் எப்படி வந்து நம்ம வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க நம்ம வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த டேபிளில் ஒரு காலம்க்கு பார்த்தீங்கன்னா காலம் கன்ஸ்ட்ரெயின் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின் என்னன்றதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு பர்டிகுலர் காலம்ல நீங்க வந்து கண்டிஷன்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ன்ற நேம் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்றேன். இதுல சம் ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அதுல அட்மிஷன் நம்பர்ன்ற ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். இதுல என்ன கன்ஸ்ட்ரெயின் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ அட்மிஷன் நம்பர்ன்றது எம்டியா இருக்கக்கூடாது, அதுக்காக நாட் நல் அப்படின்றத கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின். இதுல இன்னொரு கன்ஸ்ட்ரெயினும் கொடுக்குறேன், பிரைமரி கீ அப்படின்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். பிரைமரி கீ என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ அந்த அட்மிஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அலோ பண்ணாது. ஓகே, ஸோ இந்த 2 கன்ஸ்ட்ரெயினையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இப்போ நான் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட் செமிகோலன் வச்சு என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயினை இன்க்ளூட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த மெத்தட் டு அப்ளை தி காலம் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரெயின்னா என்னன்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் அப்ளை பண்ணுறோன்னா தட் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸில் இன்டெகிரிட்டியை வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயினை வந்து இதனால் வந்து நம்ம வந்து டேட்டா பேஸை வந்து டேட்டா பேஸ் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ஸு, பிரைமரி கன்ஸ்ட்ரெயின்ஸு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின், செக் கன்ஸ்ட்ரெயின்ஸு, இன்னொன்று அடிஷ்னலாக ஒன்று இருக்குது தட் இஸ் அ டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ அதை பற்றியும் நம்ம இந்த டாப்பிக்கில் படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலமில் யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணுறோன்னா ஸோ அந்த காலமில் சேம் வேல்யூ வந்து ரிப்பீட் பண்ண விடாது, அதாவது டூப்ளிகேட் வேல்யூவை கிரியேட் பண்ண விடாது. தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் யூனிக்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் அட்மிஷன் நம்பர்ன்ற காலம்ல பார்த்தீங்கன்னா யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் சேம் அட்மிஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண விடாது. தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின். ஸோ லெட்ஸ் see how to use that யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் டேபிள் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி டேபிள்னுடைய நேம் ஸ்டூடெண்ட்ன்றது யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அட்மிஷன் நம்பரில் தான் நம்ம வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் வந்து யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ நாட் நல்ன்ற கன்ஸ்ட்ரெயினும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஏன் நாட் நல்ன்ற கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அட்மிஷன் நம்பரில் நம்ம யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் எந்தாவது வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் ஸோ அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் இல்லாமல் செக் பண்ணும். ஸோ அதுக்காக நம்ம நாட் நல்ன்ற கன்ஸ்ட்ரெயினை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள பாருங்க, அட்மிஷன் நம்பர் என்ற ஃபீல்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கன்ஸ்ட்ரெயின் இன்க்ளூட் பண்ணிருக்கோம், நாட் நல், யூனிக்யூ. யூனிக்யூன்ற கன்ஸ்ட்ரெயின்ஸை இன்க்ளூட் பண்ணாலுமே நம்ம நாட் நல் என்ற கன்ஸ்ட்ரெயினையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 2 கன்ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஃபீல்டுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த கான்செப்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் மோர் தென் 1 கன்ஸ்ட்ரெயின் in a single field, that will be considered as multiple constraints. Okay,
ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 2 கன்ஸ்ட்ரெயின் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த 2 கன்ஸ்ட்ரெயினை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் அட்மிஷன் நம்பர் என்ற ஃபீல்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு கமாஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த 2 கன்ஸ்ட்ரெயின் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால அட்மிஷன் நம்பர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸை வந்து வாங்கும். இந்த அட்மிஷன் நம்பர்ஸில் வேல்யூ இல்லாமல் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டூப்ளிகேட் வேல்யூ இன்க்ளூட் பண்ண முடியாது. என்ன டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஒரு அட்மிஷன் நம்பர் அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே அட்மிஷன் நம்பர்ஸை இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோவ் பண்ண விடாது. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூனிக் கன்ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் டைப் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலம்க்கு தான் அப்ளை பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட்ஸை வந்து யூனிக்யூவாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குற கன்ஸ்ட்ரெயின் தான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ சிமிலர் டு தி யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்ம முன்னாடி இப்போ யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோமே, அதே மாதிரி தான் இதுவும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக்யூ கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா we can include that in more than one field, but primary key constraintன்றது டேபிளில் இருக்க ஒரே ஒரு ஃபீல்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பிரைமரி அண்ட் யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இந்த கன்ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைமரிக்கு ஏதாவது ஒரு காலம்க்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலம் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணாது. ஸோ அதனால நம்ம நாட் நல்ன்ற கன்ஸ்ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் நம்ம வந்து பிரைமரி கீ கூட கொடுக்கணும். ஓகே, லெட்ஸ் see the example here. ஸோ நம்ம முன்னாடி எப்படி வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி அப்ளை பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினும் அப்ளை பண்ணுவோம். லுக் at this example here. இங்கே சேம் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நாட் நல்ன்றது கொடுத்த மாதிரி பக்கத்தில் பிரைமரி கீன்றதும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஃபீல்டுக்கு வந்து நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்ளை பண்ணியிருக்க ஃபீல்டுக்கு வந்து வேல்யூ கொடுக்கலனா ஸோ அந்த சமயத்தில் நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ அந்த காலமில் ஃபீட் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். லுக் at this example. இங்கே பாருங்க, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம், சேம் டேபிளில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ 5 ஃபீல்டு இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அட்மிஷன் நம்பரு, நேமு, ஜெண்டரு, ஏஜ், பிளேஸ். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்மிஷன் நம்பருக்கு வந்து பிரைமரி கீ எப்படி அப்ளை பண்ணுறது, யூனிக் கீ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து ஏஜ்ன்ற ஃபீல்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிஃபால்ட் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்கே ஈக்குவல்ன்றது வராது. ஸோ உங்கள் புக்கில் இருந்துச்சுன்னா ஸோ அதை எரேஸ் பண்ணிவிடுங்க, ஈக்குவல்ன்றது வராது. டிஃபால்ட் 17ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். ஸோ 17ன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஏஜ்ன்ற ஃபீல்டுக்கு நான் வந்து வேல்யூ இன்க்ளூட் பண்ணலைன்னா அப்போ டிஃபால்ட்டாக என்ன வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டில் இன்சர்ட் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் த வே டு டிஃபைன் த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின். Let's see how to create default constraint in MySQL. நான் இப்போ பார்த்தீங்கன்னா SQL கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SQL சர்வரில் டைரெக்டாக கொடுக்காம ஸோ அந்த ப்ரோக்ராமை ஒரு நோட் பேடில் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் SQL கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் STUD அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ STUDன்ற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிளை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிரியேட் டேபிள் என்ற கமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் என்ற நேமில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். அந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 ஃபீல்ட்ஸை இன்க்ளூட் பண்ணுறேன். அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏஜ்ன்ற ஃபீல்டில் போயிட்டு நான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸை அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏஜ்ன்றது டேட்டா டைப்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறேன், இன்டீஜர்ன்றது. நெக்ஸ்ட் டிஃபால்ட் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ அதுக்கு வேல்யூ 17 கொடுக்குறேன். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நோட் பேடில் டைப் பண்ணி முடிச்சிட்டேன், கோலன் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ இதை எப்படி சேவ் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஃபைலில் போங்க, ஃபைலில் போயிட்டு சேவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சேவ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு சேவஸ் டயலாக் பாக்ஸஸ் வரும். இதில் லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே போங்க, லொக்கேஷன்ஸை செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த லொக்கேஷன்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அது எந்த லொக்கேஷன்ஸ்ன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம வேம் சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதனுடைய ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு லோக்கல் டிஸ்க் சிக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே பின்ன்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே MySQLனு ஒரு ஃபோல்டர்ஸ் இருக்கும், இதையும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்மளுடைய MySQLனுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நோட் பேடில் டைப் பண்ணி ஸோ அதை இந்த ஃபோல்டரில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், ஜஸ்ட் கேன் கொடுக்குறேன். கேன் கொடுக்கும்போது ஸோ அது என்ன
ப்ரோக்ராம்ன்றதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இது வந்து எஸ்கியூஎல் ப்ரோக்ராம், அதனால டாட் எஸ்கியூஎல்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ரெப்ரசென்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ்னு கொடுக்குறேன். சேவ்னு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸ்டோர் பண்ணதும் நம்ம இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா வேம் சர்வரில் இருக்கிற எஸ்கியூல ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஸ்டார்ட்ல போங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா வேம் சர்வருக்கு பாருங்க. ஸோ இது வேம் சர்வர் 32ன்றதை கிளிக் பண்ணி ஸோ அதை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது டாஸ்க் பார்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே பாருங்க டாஸ்க் பார்ல டிஸ்பிளே ஆகுது பாருங்க. ஸோ இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப் மெனு டிஸ்பிளே ஆகும். இதில் MySQLன்ற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுங்க. இது ஒரு சப் மெனு டிஸ்பிளே பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா MySQL கன்சோல்ன்றதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே MySQLனுடைய யூசர் நேம் டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட் யூசர் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ரூட். சப்போஸ் நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் கொடுத்து உள்ள போங்க. அப்படி இல்லைனா ஜஸ்ட் டிஃபால்ட் யூசர் நேம்குள்ளே போயிடலாம், ரூட்ன்றதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜஸ்ட் ஓகேன்றதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்றது கேட்கும். பாஸ்வேர்டுன்றது பார்த்தீங்கன்னா ரூட்ன்ற யூசருக்கு பாஸ்வேர்டு கிடையாது. ஸோ அதனால நீங்கள் எதையுமே டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ MySQLக்குள்ளே போயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அதை நோட் பேடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம வந்து MySQLல ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேடில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க MySQL கமெண்ட்ஸை வந்து ரன் பண்ணோம்னா அதுக்கான பாத்தை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா MySQLல கொடுக்கணும். ஸோ பாத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சோர்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ஸோ நம்ம எந்த பாத்தில் அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், நம்ம k.sqlன்ற நேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய MySQLனுடைய கோடிங்கை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் நோட் பேடில். ஸோ அதனுடைய பாத் நம்ம எதுக்குள்ளே போனோம், லோக்கல் டிஸ்க் C-க்குள்ள வேம் சர்வர்ன்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பின்ன்ற ஃபோல்டர்ஸ்குள்ள MySQLன்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா k.sqlன்ற நேமை யூஸ் பண்ணி நம்ம SQL கமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பாத்தை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். பார்த்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா C:'ன்றதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் சிங்கிள் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணுவோம் மற்றதுக்கெலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு டபுள் ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க நான் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்க டேட்டாபேஸ் சேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் டேட்டாபேஸ் சேஞ்சு வருதுன்னா ஃபர்ஸ்ட் லைனே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் STUDன்னு கொடுத்துருக்கோம். அதனால ஸோ இந்த டேட்டாபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SQL சர்வர் மாறுது. ஓகே, அதனால டேட்டாபேஸ் சேஞ்சுன்னு வருது. நெக்ஸ்ட் கொரி. ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொரிஸ் அப்ளை பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த கொரிஸ்ன்றது ஓகேன்றது சொல்லுது. ஸோ அப்போ கொரி ஓகேன்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த நேமில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்ன்ற நேமில் ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி STUDன்ற டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் த வே டு அப்ளை தி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இன் ய SQL. லெட்ஸ் see the next constraint, check constraints. ஸோ இந்த செக் கன்ஸ்ட்ரைன்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that helps to set the limit value placed for field. இந்த செக் கன்ஸ்ட்ரைன்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் லிமிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த வேல்யூஸ் வந்து இன்க்ளூட் பண்ணோம், எந்த வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணலாம். தட்ஸ் வை we are using the check constraint. இந்த கன்ஸ்ட்ரைன்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் காலம்ல வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that allow only the restricted values on the field. இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் வந்து ஃபீல்ட் அப்ளை பண்ணிருக்கோம்னா ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூவை மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அலோவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ லெட்ஸ் see the example here. ஸோ நம்ம ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம், student1ன்ற டேபிளை கிரியேட் பண்ணுறோம் பை யூசிங் த செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்க 5 ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஃபீல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ்ன்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரைன்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தப்பு. செக் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுடைய புக்கில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க. ஏஜ்ன்ற ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு செக்குன்ற வேர்டை இன்க்ளூட் பண்ணி ஸோ அதில் பெராந்திசிஸ்குள்ள எதில் போயிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம், எந்த ஃபீல்டில் போய் செக் பண்ண போகிறோம், ஏஜ்ன்ற ஃபீல்டில் போயிட்டு லெஸ் தென் 19 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அப்போ லெஸ் தென் 19 இருக்க வேல்யூஸை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஜ்ன்ற ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணும். ஸோ உங்களுடைய புக்கில் இந்த சேஞ்சஸை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்கன்னா ஃபைலில் சேவில் போயிட்டு SQL ப்ரோக்ராமை எங்கே ஸ்டோர் பண்ணுமோ அதனுடைய பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம் வாங்க. இந்த SQL ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MySQLல ரன் பண்ணோம்னா அதுக்கான பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும். அதை எப்படி இன்க்ளூட் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ சோர்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு அதனுடைய பாத்தை நம்ம வந்து டிஃபைன் பண்ணோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை எதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதனுடைய பாத்து C:'குள்ள வேம்ப்ன்ற ஃபோல்டருக்குள்ள
bin என்ற ஃபோல்டர்ஸ்குள்ள MySQL என்ற ஃபோல்டருக்குள்ள k.sql என்ற நேம்ல அந்த SQL கமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனுடைய பாத்தை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பிரஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொரிஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க யூஸ் STUDIO போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கான கொரிஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வச்சு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா STUDIO என்ற டேட்டா பேஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் த வே டு செட் தி செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இன் யர் ஃபீல்டு. நெக்ஸ்ட் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு டேபிளில் மோர் தென் ஒன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து டேபிள்னுடைய எண்டில் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். லெட்ஸ் see the one example here. Look at this table. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். டேபிள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் 1 அப்படின்ற நேமை யூஸ் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். இதில் சம் ஃபீல்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் நம்பர், ஃபர்ஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 6 ஃபீல்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைமரி கீயை செட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக பாருங்கள், ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஸோ தட் வி ஹவ் டு டிஃபைன் அட் தி எண்ட் ஆஃப் தி டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் ஸோ பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயினை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபீல்டுக்கு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்கான SQL கமெண்ட்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் என்ற டேபிளை கிரியேட் பண்ணியிருக்கேன் STUDIO என்ற டேட்டா பேஸில். ஓகே, கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் ஃபீல்டுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஃபீல்டு இருக்குது. ஸோ இங்கே நான் பிரைமரிக்குன்றதை மோர் தென் ஒன் ஃபீல்டுக்கு அப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ நம்ம வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணணும்னா ஸோ தட் வி ஹவ் டு டிஃபைன் அட் தி எண்ட் ஆஃப் தி டேபிள், அதாவது டேபிள் கிரியேட் பண்ணி லாஸ்ட்டாக தான் வந்து நம்ம வந்து டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுன்றது சோர்ஸ் என்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ அந்த ப்ரோக்ராமுடைய பாத்தை கொடுக்கணும். நம்ம k.sql ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அதனுடைய பாத்தை கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எந்த ஃபோல்டர்ஸில் அந்த SQL ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய பாத்தை கொடுக்குறேன். C::குள்ளே WAMP என்ற ஃபோல்டர்ஸ்குள்ளே ஸோ பின் என்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். பின் என்ற ஃபோல்டர்ஸ்குள்ள MySQL என்ற ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நான் வந்து k.sql என்ற நேமில் அந்த SQL கமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாத்தை நம்ம வந்து டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஏன்னா யூஸ் STUDIO கொடுத்ததுனால டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கொரி ஓகேன்றது டிஸ்பிளே ஆகுது. திஸ் இஸ் த வே டு அப்ளை தி டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். Let's see the remaining topic in next video. Thank you.